ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி கேக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வீட்டிலே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஓவன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் வெறும் குக்கர் மட்டும் இருந்தாலே போதும். கேஸ் ஸ்டவ்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் செஞ்சாலுமே கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரௌனி கேக்கோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். அதே போல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ரௌனி கேக் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டையை கலந்துட்டு அடுத்து இது கூட அன்சால்டட் பட்டர் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை நான் ஏற்கனவே லைட்டாக சூடு பண்ணி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டரையும் நல்லா ஒரு முறை விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கணும். இந்த பட்டர் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பட்டரையுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இது கூட 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகரும் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சுகருமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுறலாம். இப்போ இந்த எசன்ஸையும் நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் எல்லா ஷாப்பிங் மால் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துருக்க கொக்கோ பவுடர் மைதா மாவு ரெண்டையும் கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவை கலந்து விடும்போது தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இதில் சேர்த்துருக்க முட்டை பட்டர் இதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நல்லா கலந்து விடும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க இந்த சாக்கோ சிப்ஸையும் லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அடிச்செல்லாம் கலந்து விட வேணாம். சாக்கோ சிப்ஸு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் சாப்பிடும்போது இடையில இந்த சாக்கோ சிப்ஸும் கடிப்படும்போது கேக் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தான் இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கேக் செய்ய போகிற இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஷீட்டும் போட்டு நான் ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெய்யெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இதில் கேக் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கேக் செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் உள்ள ரவுண்டாக உள்ள டிஃபன் பாக்ஸோ இல்லை ரவுண்டாக உள்ள ஒரு கிண்ணமோ கூட எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் செய்யக்கூடிய மாவை அதில் சேர்த்தோம்னாலும் நம்ம கேக் செஞ்ச பிறகு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ கேக் செய்யக்கூடிய மாவையெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது போல் கேக் செய்கிறதுக்காகவே நான் ஒரு பழைய குக்கர் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் கேக் செய்கிறதுக்கு மட்டுமே தனியாக வச்சுருக்கேன். அந்த பழைய குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அந்த குக்கரோட மூடியில் பார்த்திங்கன்னா பெல்ட்டு விசில் இது எதுவுமே போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் குக்கரில் நடுவில் ஒரு ஸ்டாண்டு எடுத்து போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம இப்போ கேக் செய்ய போகிற பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குக்கர் மூடியில் பெல்ட்டு விசில் இது ரெண்டுமே போடக்கூடாது. சும்மா நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு கேக் நல்லா வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 40 நிமிஷத்துக்கிட்டாச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன குச்சியோ இல்லை கத்தியோ எடுத்து இந்த மாதிரி நடுவில் சொருகி பாருங்கள். இப்போ இந்த குச்சியில் எதுவுமே ஒட்டலை, அப்போ கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேக்கை குக்கர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. உடனே இந்த பாத்திரத்துலேருந்து கேக் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ கேக் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம்னா கேக்கு பிஞ்சு போகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 40 நிமிஷத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ வெளியில் இந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இந்த பாத்திரத்துலேருந்து நம்மளால் ஈஸியாக இதை எடுத்துட முடியும். இப்போ பட்டர் ஷீட்டையும் கேக்லேருந்து மெதுவாக உரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சாக்கோ சிப்ஸ் எல்லாமே அடியில் எவ்வளோ சாக்லேட்டியாக சூப்பராக எவ்வளோ மெலோடியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப்பை இந்த கேக் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை கேக் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே சாக்லேட் சிரப் சேர்த்த உடனே இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கேக்கோட டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பை நான் கட் பண்ணிவிட்டு நல்லா தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸாக இருந்தாலும் சரி, வால்நட்டாக இருந்தாலும் சரி, இல்லை முந்திரி பருப்போ இல்லை பிஸ்தா பருப்போ எதுவாக இருந்தாலும் சரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நட்ஸ் எல்லாம் தூவி விட்ட பிறகு கேக்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நடுவில் ஒரு ஜெரி பழமோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டியோ கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கத்தி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கத்தி கேக்கில் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். ஏன்னா கேக் அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. வீட்டிலே நீங்கள் சிம்பிளான மெத்தடில் இதை செய்யலாம். கடைகளில் தான் ப்ரௌனி கேக் வாங்கி சாப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். பாருங்கள், இதில் சேர்த்துருக்க சாக்கோ சிப்ஸ் எல்லாம் அங்கேக்கங்கே இருக்குது பாருங்கள். இது வாயில் கடிப்படும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.